இப்போ சனியினுடைய பார்வையினாலும் சனியினுடைய ஆதிக்கத்தினாலும் சனி அங்கே இருக்கிறதுனாலும் குருவனுடைய பார்வையினாலும் நல்லது கெட்டது என்ன நடக்கும், என்ன பரிகாரம் செய்யலாம், நம்முடைய தசை நடக்கிற போது அது எஸ்பெஷலி சனி திசை நடந்தால் என்ன பிரச்சனை வரும், புதன் திசையை வந்தால் 12ஆம் வீட்டுக்குடைய திசை 7, 8, 9க்கும் 12க்கும் உடைய திசை புதன் திசை. புதன் திசையை வந்தால் என்ன இருக்கும், மெயினாக அந்த 2 திசையில் இருப்பவர்கள் தான் ரொம்ப கொஞ்சம் போட்டு பார்த்துருன்னே சொல்லலாம். புதன் திசையில் இருப்பவர்கள் கொஞ்சம் சமாளிச்சுருவாங்க. சனி திசையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எப்பப்பெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, எஸ்பெஷலி சந்திரன் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்தில் வரும்போது, அல்லது கும்பம் மீனத்தில் சந்திரன் வரும்போது, கும்பம் மீனத்திலேயே சந்திரன் வரும்போது, சந்திராஷ்டம் இருக்கும் நாட்களில், இந்த சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சனியினுடைய ஆதிக்கம், ஏன்னா சனிக்கு சந்திரனுக்கும் பேசிக்காக சூரிய சந்திரனுக்கு சனிக்கு ஆகவே ஆகாது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சுக்கரனுக்கு ஓகே, நம்முடைய வீட்டுக்கும் சனிக்கு ஆகும். 12ஆம் வீட்டுக்குடையவன் 9ஆம் வீட்டுக்குடையவன் நம்முடைய 12ஆம் வீட்டை சனி பார்க்குற அப்படின்னாலும் புதனுடைய வீடு தான். அப்போது சனிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலுமே அந்த வீட்டை பார்க்குற போது 10ஆம் வீடு நமக்கு 11ஆம் வீடு கேது உட்காந்துருக்காரு.